அடுத்து இந்த முளைக்கட்டிய பயிறு, வேக வைத்த முட்டையின் வெள்ளைக்கரு, சோயாபீன்ஸ். இப்போ அதிகமான புரதம் உள்ள உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வைட்டமின்கள் மிக முக்கியமான வைட்டமின்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது. முக்கியமானவை இது. பியில் நிறைய வகை இருக்கும். முக்கியமானது எதுனா ABCDEK, இது 6 தான் வந்து முக்கிய வைட்டமின்கள். இதில் பி மற்றும் சி, விட்டமின் பியும் விட்டமின் சியும் நீரில் கரையக்கூடியவை. விட்டமின் ADEK வந்து கொழுப்பில் கரையக்கூடியவை. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க, இது எக்ஸாமில் கேட்குறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் படத்தில், விட்டமின்களின் வகைகள், செயல்பாடுகள் மற்றும் குறைபாட்டு நோய்கள் கொடுத்துருக்காங்க. விட்டமின் ABCDEK இதனுடைய வகைகள் வந்து ABCDEK. அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதில் இல்லைன்னா அது குறைவாக இருந்துச்சுன்னா என்ன நோய் ஏற்படும், அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட், எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி முதற்கொண்டு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 PGTRBயில் இருக்குது, படிச்சுக்கோங்க. கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸில். நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நீங்கள் இதில் பார்த்தாலையும் அந்த அட்டவணை பார்த்தாலையும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், விட்டமின் A எந்தெந்த மூலங்களில் இருக்குது, குறைபாட்டினால் ஏற்படும் நோய் என்ன, அறிகுறிகள் என்ன, அது குறைவாக இருந்துச்சுன்னா என்ன அறிகுறி ஏற்படும். விட்டமின் A எதில் இருக்குன்னா மீன் எண்ணெய், முட்டை, பால், நெய், கேரட், சோளம், மஞ்சள் நிற பழங்கள், கீரைகள். குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் மாலை கண் நோய். அறிகுறிகள் குறைவான கண் பார்வை, மங்கலான வெளிச்சத்தில் பார்ப்பதில் சிரமம், அதனுடைய அறிகுறி. இது இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டமின் A குறைபாடு உடையவர் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து விட்டமின் B வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு தானியம், தீட்டப்படாத அரிசி, பால், மீன், இறைச்சி, பட்டாணி, பயிறு வகைகள், பச்சை காய்கறிகள். இதனால் ஏற்படும் நோய் என்னென்னா பெரி. அறிகுறி என்னென்னா நரம்பு பலவீனமாக இருக்கும், உடல் சோர்வாக இருக்கும். விட்டமின் C பாருங்கள், ஆரஞ்சு, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி. குறைபாட்டினால் ஏற்படும் நோய் வந்து ஸ்கர்வி. விட்டமின் C குறைபாட்டினால் ஏற்படும் நோய் அப்படி கேட்கலாம். இது எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க, இதை படிச்சுக்கோங்க. ஈறுகளில் இரத்த கசிவு, அதனுடைய அறிகுறி. ஈறுகளில் இரத்த கசிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு விட்டமின் C குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அதற்கான பொருட்கள் நம்ம மூலங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது சரியாயிடும். விட்டமின் D பார்த்திங்கன்னா மீன் எண்ணெய், முட்டை, பால், சூரிய ஒளியின் மூலம் நமது தோலில் உருவாகிறது. குறைபாட்டினால் ஏற்படும் நோய் ரிக்கெட்ஸ். பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள், அதற்கான அறிகுறிகள். அடுத்து விட்டமின் E தாவர எண்ணெய்கள், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரைகள். அதற்கான நோய் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா நரம்பு பலவீனமாக இருக்கும், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை. இதுதான் இதில் முக்கியம், மலட்டுத்தன்மை ஏற்படும் விட்டமின் E குறைபாட்டினால். மலட்டுத்தன்மை நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமையாக இருக்கும், அதற்கான அறிகுறிகள். அடுத்தது விட்டமின் K பச்சை காய்கறி, தக்காளி, முட்டைக்கோஸ், முட்டை மற்றும் பால் பொருட்கள். அதற்கான குறைபாட்டு நோய்கள் என்ன பார்த்திங்கன்னா பலவீனமான எலும்புகள், பற்கள் போன்றவை. அடுத்து சிறு காயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு, அதாவது ரத்தம் உறையாமை. ரத்தம் வந்து உறையாது, சின்ன காயமானாலும் ரத்தம் வந்து வந்துகிட்டே இருக்கும், ரத்தம் உறையாமல் இருக்கும். இதுதான் வந்து அதற்கான அறிகுறிகள். ஓகேங்களா? அடுத்து இதை பாருங்கள், நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் C காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழத்தோட 20 மடங்கு அதிக விட்டமின் C இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நெல்லிக்கனி வந்து உடம்புக்கு நல்லது, சாப்பிட்லாம், அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சூரிய வெப்ப இந்த உண்மையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், சூரிய வெப்ப கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் களிம்புகள், சன்ஸ்க்ரீன் லோஷன் தோலின் விட்டமின் D உற்பத்தியை 95% குறைக்கிறது. எனவே விட்டமின் D குறைபாட்டு நோய் ஏற்படுதா சொல்கிறாங்க. விட்டமின் D எதுலேருந்து இருக்குன்னா சூரிய ஒளியிலேருந்து நம்மளுக்கு தோள்கள் மூலமாக இந்த விட்டமின் D வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் அது நம்ம வந்து பேபி லோஷன் போடுறாங்க, அந்த லோஷன்லாம் போடுறோம் பார்த்திங்களா, வெயிலுக்கு தகுந்த மாதிரி பவுடரு லோஷன்லாம் போடுவாங்க பாருங்கள். அது போடுறதுனால 95% வந்து நம்மளுக்கு குறையுதான். 5% மட்டும்தான் விட்டமின் D வந்து நம்மளுக்கு கிடைக்குது சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீசல்லேருந்து. ஓகேங்களா? சூரிய ஒளியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் D 95% குறையதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த லோஷன்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது தாது உப்புகள் உடல் வளர்ச்சிக்கும் உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவைப்படுது. கீரை வகைகள், பருப்பு வகைகள்,
முட்டை, பால், மீன் மற்றும் பழங்கள் போன்றவை தாது உப்புகள் நிறைந்த முக்கிய உணவுப் பொருட்களாக சொல்கிறாங்க. தாது உப்புகளும் பாதுகாப்பு உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தாது உப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்புச்சத்து. இதனுடைய பணி என்னென்னு பாருங்கள். கால்சியத்தின் பணி வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள், இரத்தம் உறைதல். பாஸ்பரஸினுடைய பணி வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். அயோடினுடைய பணி வந்து தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகிறது. இரும்புச்சத்து வந்து ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. ஓகேங்களா, இது படிச்சுக்கோங்க. இது பாருங்கள், முருங்கைக்கீரையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சத்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம் ஆகியவை நிறைந்து காணப்படுகின்றன. இது வந்து ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது. ஓகேங்களா, இது இரும்புச்சத்து நம்மளுக்கு கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதில் பாருங்கள், உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கும். முருங்கைக்கீரை உற்பத்தி வந்து உலக அளவில் வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. 80% இருக்கும். இப்போ முருங்கைக்கீரையை சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன. நம்ம நாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. நமது உடலை நலமுடன் பேணுவதற்கு அதிக அளவு நீர் தேவைப்படுகிறது. நாம் தினந்தோறும் குறைந்தது 8 டம்ளர் நீர் பருக வேண்டும். அதாவது 2 லிட்டர் வந்து நீர் பருகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து சரிவிகித உணவு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க. அது டெஃபினேஷன் மட்டும் பார்த்துட்டா இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நோய்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. நமது உடல் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் இருக்கு பாருங்கள். சரிவிகித உணவு நமது உடல் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் தேவையான அனைத்து சத்துக்களையும் போதுமான அளவு கொண்ட உணவுப் பொருட்களை தான் வந்து சரிவிகித உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த நோய்கள் பாருங்கள். ஊட்டச்சத்து குறைபாடு நோய். இதில் படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவாஷியார்க்கர், மராஸ்மஸ். புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் இது கண்டிப்பாக கேட்பாங்க. நோய் வந்து குவாஷியார்க்கர், மராஸ்மஸ். புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் 2. குவாஷியார்க்கர், மராஸ்மஸ். அதனுடைய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா வறட்சி குறைபாடு, முகம் கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், இது மாதிரி. மராஸ்மஸ் அப்படின்னா மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி இருக்கும். இதான் வந்து மராஸ்மஸ் நோய்க்கான அறிகுறி. இந்த பையனை பாருங்கள் எப்படி இருக்கான்னு. இதான் அது. அடுத்து தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். முன்னாடி பார்த்தது புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய். தாது உப்புகள் குறைபாட்டால் ஏற்படும் நோய். கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா ரிக்கர்ஸ் நோய் வரும். பாஸ்பரஸ் குறைபாடுனா ஆஸ்டியோமலேசியா. அயோடின் குறைபாடுனால் கிரிட்டினிசம். குழந்தைகளுக்கு வந்து கிரிட்டினிசம்ன்ற நோய் வரும். பெரியவர்கள் வந்து முன்கழுத்து கழலைன்ற நோய் வரும். இரும்புச்சத்து குறைபாட்டினால இரத்த சோகை ஏற்படும் சொல்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா. சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்தது. இந்தியாவில் வந்து ஆய்வு மேற்கொண்டப்போ எத்தனை மில்லியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து உடல் பருமனாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஆய்வில். இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுள் 2வது இடத்துல இருக்கான். உடல் பருமன் உடைய நாடுகளில் வந்து இந்தியா வந்து 2வது இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து பெஞ்சமின் பிராங்க்லின் ஒன்று சொன்னதற்கு என்னென்னா, சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனின் நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது. இது வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னது. இதை நம்ம கடைபிடிச்சி வந்தால் நம்மளுக்கு நல்லது. என்ன அப்படின்னா, சீக்கிரம் தூங்கணும். சீக்கிரம்னா 8 மணிக்கு 9 மணிக்கு தூங்குறதில்ல, ஒரு 10 மணிக்கு வேணால் 10 மணிக்குள்ளே. இப்போ படிக்கிறோம் நம்ம 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்கினாலும் காலையில் எழுந்திருக்கிறது நல்லது. அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனின் நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது. நம்ம காலையில் எழுந்து படித்தோம், காலையில் எழுந்து படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அறிவு பெருகும். ஓகேங்களா, காலையில் வந்து அந்த காலை வேலைன்றது நம்மளுக்கு கிடைக்காது எப்பயுமே. ஓகேங்களா, காலையில் எழுந்து படிங்க, நைட்டு சீக்கிரம் தூங்கிடுங்க. ஓகேங்களா, எக்ஸாம் டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க. இப்போ 10 மணி 10:30க்கெலாம் தூங்கிடுங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். காலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இங்கே பாருங்கள், ஓஆர்எஸ்னால் என்னென்னு படிச்சுக்கோங்க. வாய் வழி நீரேற்ற கரைசல், ஓரல்
ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ஓஆர்எஸ் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் தருவாங்க. என்னென்னா இந்த வாந்தி வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னா இந்த ஓஆர்எஸ் வந்து இந்த வாய்வழி நீரேற்ற கரைசல் இதில் என்ன இருக்குன்னா சம அளவு சர்க்கரை உப்பு கலந்துருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து நம்மளுக்கு பாக்கெட்லேயும் விற்கும். நம்மளே கூட சர்க்கரை உப்பு சம அளவு கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்னா நம்மளுடைய உடல் சமநிலைக்காக அந்த நீர் அருந்துறது. ஓகேங்களா, ஏன்னா அதிக அளவு வந்து வயிற்றுப்போக்கு வாந்தியின் மூலமாக அதிக அளவு நம்ம உடலில் உள்ள நீர் வந்து வெளியேறுது இல்லையா, அதனால் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான நீர் வந்து இல்லாமல் போயிடுது. அதை சமநிலை உப்பு நீர் ரெண்டுமே இல்லாமல் போயிடுது. அதை சமநிலைப்படுத்துறது தான் வந்து இந்த ஓஆர்எஸ் கொடுக்கறதா சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓஆர்எஸ் அப்படின்னா என்னென்னு, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அடுத்தது நுண்ணுயிரிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா சீதபேதி, பர்சுவத்தை, சேற்றுப்புண், பொடுகு இதெல்லாம் வந்து நுண்ணுயிர்கள் மூலம் ஏற்படும் நோய்கள். அதில் என்ன அப்படின்னா நுண்ணுயிர்கள் 4 பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க. என்னென்னா பாக்டீரியா, முன்னாடி நோய்கள் பார்த்தோம், அது வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய். இது வந்து பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சைகள் இதன் மூலமாக ஏற்படும் நோய்கள், நுண்ணுயிர்கள் மூலம் ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாக்டீரியா இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் அது பார்க்க தேவையில்லை, இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா நோய்கள் எதுனா காலரா, வயிற்றுப்போக்கு, அசுத்தமான நீரின் மூலம் அது பரவுது. நிமோனியா காய்ச்சல், இது வந்து இருமல் தும்மலின் போது வெளியேற்றப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். டெட்டனஸ் கக்குவான்றது பாக்டீரியாங்களால் தாக்கப்பட்ட காயங்கள். காச நோயின்றது இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். டைபாய்டு காய்ச்சல்ன்றது அசுத்தமான உணவு அல்லது நீரின் மூலம் பரவக்கூடியது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாக்டீரியா நோய்கள். அடுத்து வைரஸ் மூலம் ஏற்படும் நோய்கள் பார்த்திங்கன்னா இதுதான். இதை படித்த போது இந்த உங்களுக்கு தெரியுமா மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால், ஒரு வைரஸ் வந்து டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரஸினால் உருவாகும் நோய்கள் என்னென்னா சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்சா, கல்லீரல் ஒவ்வாமை, சின்னம்மை, இளம்பிள்ளை வாதம், பெரியம்மை, தட்டம்மை. ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த லெசனில். இது வெரி இம்பார்ட்டன்ட் லெசன், படிச்சுக்கோங்க, இது விட்டுடாதீங்க. ஓகேங்களா, இத்தனை லெசனில் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க ஊட்டச்சத்துக்களை பற்றி. இப்போ தான் கணினி பற்றி ஒரு அறிமுகம், யூனிட் 7. ஓகேங்களா, இதில் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினியை கண்டுபிடித்தது யார் இருக்கு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கணித பேராசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பாப்பேஜ் என்பவர் பகுப்பாய்வு பொறியை அனலாக் கம்ப்யூட்டர் வடிவமைத்தார். அவர்தான் கணினியின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவர் ஏற்படுத்திய அடிப்படையான கட்டமைப்பு தான் இன்றைக்கும் கணினி பயன்பாட்டிலும் உள்ளது. அதே போலவே அகஸ்டா அடா லவ்லேஸ் என்பவர் வந்து கணித செயல்பாட்டிற்கு தேவையான கட்டளைகளை முதன்முறையாக வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டா அடா லவ்லேஸ். இந்த பேர் இருக்குது பாருங்கள், அகஸ்டா அடா லவ்லேஸ். கணித செயல்பாட்டிற்கு தேவையான கட்டளைகளை முதன்முறையாக வகுத்தவர். இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா உலகின் முதல் கணினி நிரலர் அகஸ்டா அடா லவ்லேஸ். இவங்கள சொல்லுவாங்க. உலகின் முதல் கணினி நிரலர் யாருன்னா அகஸ்டா அடா லவ்லேஸ். ஆரம்ப காலத்தில் வந்து கணினி என்று ஒன்று கிடையாது. முதல்ல வந்து அபாக்கஸ் என்ற கருவியை தான் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. பிறகு வந்து கணிப்பான் என்ற ஒரு சிறிய சாதனத்தை வந்து பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் கணினியை வந்து இப்போ நம்ம பயன்படுத்துறது வந்து 5ஆம் தலைமுறை கணினி. ஓகேங்களா, முதல் தலைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினியில் வெற்றிட குழாய் பயன்படுத்தினாங்க. 2ஆம் தலைமுறை கணினியில் வந்து மின்மய பெருக்கிகள் வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்து 3வது கணினியில் வந்து ஒருங்கிணைந்த சுற்று 3ஆம் தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்டதாம். 4வது தலைமுறை வந்து நுண்செயலி என்பது 4ஆம் தலைமுறை கணினியில் பயன்படுத்தினாங்க. நுண்செயலியை தற்போது நாம் பயன்படுத்தப்படும் 5ஆம் தலைமுறை கணினியில்
செயற்கை நுண்ணறிவு வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ பயன்படுத்திட்டு வர கணினி எதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தலைமுறை கணினி. அதில் வந்து எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு. இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தரவு அப்படின்னா என்னென்னா முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் தான் வந்து தரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எழுத்து மற்றும் குறியீடு வடிவில் அவை இருக்கும். பொதுவாக எண் எழுத்து மற்றும் குறியீடு வடிவில் தான் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணோம். இந்த பாருங்கள் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாக்யூம் டியூப்ஸ் இது ஃபஸ்ட்டு தலைமுறை. ரெண்டாவது டிரான்சிஸ்டர். அடுத்தது இன்டகிரேட்டட் சர்க்கியூட். எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1940 மைக்ரோ ப்ராசஸர். அப்புறம் இப்போது 2001 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு வந்து நம்ம இப்போ கணினியில் பயன்படுத்துகிறோம். அடுத்தது வன்பொருள்னா என்ன, மென்பொருள்னா என்ன, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. மென்பொருளை வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இயக்க மென்பொருள், பயன்பாட்டு மென்பொருள். அடுத்தது கணினியை இயக்கத்திற்கு உதவும் மென்பொருள் இயக்க மென்பொருள்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து விண்டோஸு, லினக்ஸு. அடுத்து பயன்பாட்டு மென்பொருள் எதுனா ஒரு குறிப்பிட்ட செயலை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் மென்பொருட்கள். உதாரணமாக அது வண்ணம் தீட்ட மற்றும் படம் வரைய பயன்படும் மென்பொருள். இது தேவையில்ல. முக்கியமாக சிபியூனா என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ கணினியின் உள்ளீட்டு கருவினா என்னது, வெளியீட்டு கருவி. அது நமக்கு உள்ளீடு வெளியீடு எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் நினைப்பதை கணினிக்குள் உள்ளீடு செய்வதற்கு உதவிய உள்ளீட்டு கருவிகள், அது இன்புட் டிவைஸ்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு கீபோர்டு, சுட்டி. இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். உள்ளே என்ன கொடுக்கணுமோ நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணுவோம், மவுஸ் யூஸ் பண்ணி தான் அங்கே உள்ளே கொடுப்போம். நாம் உள்ளீடு செய்த செய்திகள் மற்றும் தகவல்களை வெளிக்கொணரும் கருவிகள். நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். என்னென்னா அச்சுப்பொறி பிரிண்டரில் கிடைக்கும், கணினி திரை மானிட்டரில் கிடைக்கும். அதான் எடுத்துக்காட்டு. வெளியீடுக்கு அச்சுப்பொறி, கணினி திரை, மானிட்டர். இதான் வந்து எடுத்துக்காட்டு. அடுத்து சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதான் வந்து மைய செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பெரிய வகுப்பில் பார்த்துக்கலான்ட்டாங்க. அடுத்து இது பாருங்கள், 1946 அறிமுகப்படுத்தப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ENIAC, எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். ENIAC என்பதே முதலாவது கணினியாம் முதல்ல கண்டுபிடிச்சது. இது வந்து 1946 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வருஷத்தில். இதுவே பொது பயன்பாட்டிற்கான முதலாவது கணினின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. பாருங்கள் டைம் பார்த்திங்கன்னா 1:20 ஆயிருக்கு. இப்போ 1.5 மணி நேரத்துக்குள்ளாரே இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் நீங்கள் படிச்சிடலாம். 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு புக்கை நீங்கள் முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு முக்கியமான பகுதியில் மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமானதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கலைச்சொற்களை பற்றி, அபாகஸ்னா என்ன, மணிச்சட்டம், கம்ப்யூட்டர்னா கணினி, அதுக்கான தமிழ் சொற்கள் என்னென்ன, ஆர்கிடெக்சர்னா கட்டமைப்பு, வடிவமைப்பு, கமாண்ட்னா கட்டளை, கால்குலேட்டர்னா கணிப்பான், கணக்கிடும் கருவி, செல்ஃபோன் மொபைல் அப்படின்னா கைபேசி, அலைபேசி, டேப்லெட் அப்படின்னா கைக்கணினி, தொடுதிரை, கைக்கணினி, பட்டிகை, டேட்டானா தரவு, முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள், இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல், முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள், எலக்ட்ரானிக் மெஷினா மின்னணு இயந்திரம், மின்சாரத்தால் இயங்கும் இயந்திரம், அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னா குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி, ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி, போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா தபால் நிலையம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின், ஏடிஎம்னா அதுக்கான விரிவாக்கம் கேட்பாங்க. ஓகேங்களா? தானியங்கி பண எந்திரம் அல்லது இயந்திரம் சொல்லுவாங்க. கீபோர்ட்னா விசைப்பலகை, சாஃப்ட்வேர்னா மென்பொருள், ஹார்ட்வேர்னா வன்பொருள், பிரிண்டர்னா அச்சுப்பொறி, மவுஸ்னா சுட்டி, ப்ரோக்ராம் அப்படின்னா நிரல், ப்ரோக்ராமர் அப்படின்னா நிரலர். இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, உலக முதல் கணினி நிரலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டாஸ் அடா லவ்லேஸ். அவங்க தான் வந்து முதல்ல வந்து அதற்கான பயன்பாடு உள்ளே கொடுத்தவங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டருக்கான இங்கே பாருங்கள், கணித செயல்பாட்டிற்கு தேவையான கட்டளைகளை முதன் முறையாக வகுத்தவர்.
அகஸ்டா அடா லவ்லேஸ். ஓகேங்களா? நீங்கள் ஒரு மணி நேரத்தில் இல்லை 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு டேர்ம் புக்கை நீங்கள் முடிக்கலாம். திருப்பி வந்து நீங்கள் ரிவிஷன் கூட ஒரு 1 ஹவர் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தோன்னா ஒரு ஆஃப் டேக்குள்ளார நீங்கள் ஒரு டேர்மை நீங்கள் முடிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டேர்ம் புக்கு இல்லை 3 டேர்ம் புக்கு முடிஞ்சால் முடிச்சிடலாம். ஒரு நாள் இதுக்காக நீங்கள் படிக்கிறதுக்குன்னு மட்டும் உட்கார்றீங்க அப்படின்னா, மற்ற வேலைகளை உங்கள் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு மட்டும் செய்கிறீங்க, வேறு எந்த வேலையும் உங்களுக்கு இல்லை, நீங்கள் நானும் ஒர்க்கிங்காக இருக்கீங்க, வீட்டில் இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஒர்க்கை காலையிலேயே முடிச்சிட்டிங்க. மற்ற நேரத்தில் காலையிலையும் மாலையிலும் ஒரு 2 டேர்ம் புக்கை நீங்கள் முடிச்சிடலாம். 3rd டேர்ம் வந்து நைட்டில் நீங்கள் படித்து முடிக்கலாம். நைட்டில் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படித்து முடிச்சிடலாம். டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படித்தா ஈஸியாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டர்டை நீங்கள் முடிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சயின்ஸு டேர்ம் 2 பார்க்கலாம், 6th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.